அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பித்அத்துக்களை பொறுத்தவரை சில பித்அத்துக்கள் இன்று இந்த சமுதாயத்தில் எங்களை ஈமானை விட்டு அப்புறப்படுத்துகின்ற விஷயங்கள், அதை பெருமையாக என் சமுதாயம் செய்து கொண்டிருக்கிறது. கபர் வணக்கம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹுவை பொருந்திக் கொண்டார்கள் என்ற ஒரு சாரார் இந்த பூமியில் வாழ்ந்தார்கள். அவர்களெல்லாம் சொர்க்கவாதிகள் என்று இந்த உலகத்தின் தலைவரால் நன்மாராயம் சொல்லப்பட்ட ஒரு சாரார். வலியுல்லாஹ், இறைநேசர் என்றால் அவர்களை விட உறுதியான இறைநேசர்கள் இந்த பூமியில் கிடையாது. அப்படியான ஒரு சமுதாயம் வாழ்ந்த பூமியில் கூட அன்புக்குரிய சகோதரர்களே, என் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வாருங்கள், இதோ பத்ர் சஹாபாக்கள் இருக்கிறார்கள், இதோ உஹது சஹாபாக்கள் இருக்கிறார்கள், இதோ ஹந்தக்கில் மரணித்த சஹாபாக்கள் இருக்கிறார்கள், இதோ நான் நன்மாராயம் சொன்ன அஷரத்துல் முபஷ்ஷிரீன்கள் இருக்கிறார்கள், அவர்களை போன்று அவ்வப்போது நான் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொன்னவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், அல்லாஹ் பெயர் சொன்ன சஹாபாக்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ் சலாம் சொன்ன சஹாபாக்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ் ஓதி காட்டுமாறு சொன்ன சஹாபாக்கள் இருக்கிறார்கள். இதோ இவர்கள் எல்லாம் மரணித்தால் இவர்களுடைய கபரை தனியாக கட்டுங்கள், அந்த கபருக்கு ஒரு சீலையை போத்துங்கள், ஒரு கபரை நீங்கள் செங்கல்லால் கட்டுங்கள், அதற்கென்று ஒரு விழா நடத்துங்கள், அதை விளக்குகளால் அலங்கரியுங்கள், அதை சந்தோஷமாக கொண்டாடுங்கள். சஹாபாக்களை கொண்டாடாது விட்டால், இந்த நல்லடியார்களை கொண்டாடாது விட்டால் எப்பொழுது ஈமான் பூரணப்பட போகிறது என்ற கேள்விகளோடு என் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருந்தால், அன்புக்குரிய சகோதரர்களே, அதை தடுப்பவர்கள் யாரும் அன்று இருந்தார்களா? யாராவது கேள்வி கேட்டிருப்பார்களா? நீங்கள் மட்டுமல்ல, நீங்கள் நடத்துகிற கொண்டாட்டங்களையும் கொடியேற்றங்களையும் விட பல கோடி மடங்கு, பல கோடி ரூபாய்கள் செலவழித்து நாங்கள் செய்திருப்போம். என் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒற்றை வார்த்தையில் எங்களுக்கு வழிகாட்டி இருந்தால். ஆனால் அவர் அதற்கு மாற்றமாகத்தானே சொன்னார். கபரை தரமட்டமாக்குங்கள், உயர்த்தி கட்டாதீர்கள், செங்கல்லால் பூசாதீர்கள், சீமந்துகளால் பூசாதீர்கள், அதை கட்டி நீங்கள் வணக்கத்தலங்களாக ஆக்கிவிடாதீர்கள். எந்த அளவுக்கு தெரியுமா? இன்றைய மாற்று மத சகோதரர்கள், மாற்று மத உலகம் கூட ஒரு தலைவரை புகழ்ந்து பேசுகிற பொழுது சொல்லுகிற ஒரு விஷயம் தெரியுமா? இந்த உலகத்தில் மதத்தை பரப்ப வந்த, மார்க்கத்தை பரப்ப வந்த எல்லா தலைவர்களும் கடைசியில் கடவுளர்களாகி போனார்கள். ஒவ்வொரு மதத்தின், ஒவ்வொரு சித்தாந்தத்தின், ஒவ்வொரு கொள்கையின் பின்னாலும் அந்த கொள்கையை சொன்னவர்கள், போதித்தவர்கள் தான் இன்று வணங்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அது எந்த மதமாக இருந்தாலும் சரி. ஆனால் தான் போதித்த மதத்தில், தான் கொண்டு வந்த சித்தாந்தத்தில், தான் கொண்டு வந்த கொள்கையில் என்னை, என்னுடைய வணக்க ஸ்தலத்தை நீங்கள் விழா கொண்டாடுகிற இடமாக கூட எடுத்து விடாதீர்கள், சாதாரணமாக விட்டு விடுங்கள் என்று சொன்ன ஒரு தலைவர் வரலாற்றில் இருப்பாராக இருந்தால், இதுவரைக்கும் 1400 ஆண்டுகள் தாண்டி சுமார் 150 கோடிக்கு மேற்பட்ட மக்களால் பின்பற்றப்படுகிற ஒரு தலைவர், அவருக்கென்ற ஒரு உருவப்படம் கிடையாது, அவருக்கென்ற ஒரு புகைப்படம் கிடையாது, அவருக்கென்ற ஒரு சிலை கிடையாது, அவருக்கென்ற ஒரு உருவமும் கிடையாது, எந்த அடையாளமும் கிடையாது. ஒற்றை பெயர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஒற்றை பெயரோடு இந்த உலகத்தில் அவர் நாமம் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் அது ரசூலுல்லாஹ்வை தவிர வேறு தலைவர் கிடையாது என்று சொல்லுகிற இந்த சமுதாயத்தில் இருந்து கொண்டு எப்படி அடையாளம் தெரியாதவர்களை எல்லாம், எங்கோ ஒரு ஊரில் இருந்து வந்தவர்களை எல்லாம், ஏதோ ஒரு சிந்தனையின் பின்னால் இருந்தவர்களை எல்லாம் வலியுல்லாக்களாக, இறைநேசர்களாக அடையாளப்படுத்தி அவர்களுடைய கபறுகளை கல்லறைகளாக மாற்றி, அந்த கல்லறைகளுக்கு நீங்கள் வெண்ணிற ஆடைகளும் போற்றி, பச்சை நிற ஆடைகள் போற்றி, விளக்குகளால் அலங்கரித்து, கொடியேற்றங்கள் நடத்தி, கந்தூரிகள் கொடுத்து, அதற்கென்று ஒரு நாளை குறிப்பிட்டு, அதற்கென்று மௌலூதுகள் உருவாக்கி, அதற்கென்று பாடல்கள் பாடி, அதற்கென்று இசை கச்சேரிகள் நடத்தி, ஆண் பெண் கலப்புகளோடு மோசமான அல்லாஹ்வுடைய தூதர் ஹராமாக்கிய விஷயங்களை எல்லாம் செய்து கொண்டு, அதையும் தாண்டி என் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ கையேந்தினால் அல்லாஹ்விடத்தில் மட்டும் கேளு, இதஸ்தஅன்த வஸ்தஇன் பில்லாஹ், நீ உதவி தேடினால் அல்லாஹ்விடத்தில் மட்டும் உதவி தேடு, நீ ஏதாவது பிரச்சனையை முறையிட்டால் அல்லாஹ்விடத்தில் மட்டும் முறையிடு என்று சொன்ன என் தலைவருடைய வார்த்தையை அப்பட்டமாக, தெளிவாக காலுக்கு கீழே போட்டு மிதித்து விட்டு, வாருங்கள் கபரடிக்கு வந்து இந்த அவுலியாவுக்கு நேர்ச்சி செய்யுங்கள், இந்த வலியுல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள், இவர் தேவைகளை நிறைவேற்றுவார் என்று சொல்லி அவரின் பெயரால் நீங்கள் கையேந்துகிறீர்களே. அன்புக்குரிய சகோதரர்களே, இதை பார்த்து கொண்டு அங்கீகரிக்க வேண்டும், இதை மார்க்கம் என்று நாங்கள் சொல்ல வேண்டும் என்று நீங்கள் எப்படி எதிர்பார்க்க முடியும்?
எப்படி எங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்க முடியும்? அன்புக்குரியவர்களே, உங்களின் மீது கொண்டிருந்த கோபம் அல்ல, நீங்கள் இவற்றையெல்லாம் செய்கிறீர்கள் என்கிற வெறுப்பு அல்ல, என் தலைவரின் மீது கொண்டிருக்கிற அபரிமிதமான அன்பு. அந்த அன்பு எங்களுக்கு விட்டுக் கொடுக்கவில்லை. அவர் செய்யாத சொல்லாத ஒன்றை அங்கீகரிப்பதற்கு விட்டுக் கொடுக்கவில்லை. என் சொந்த மகன் செய்தாலும், என் சொந்த தந்தை செய்தாலும், என் சொந்த தாய் செய்தாலும், என் உடன்பிறப்புகள் செய்தாலும், என்னோடு உடலாலும் உள்ளத்தாலும் வாழுகிற என் மனைவி செய்தாலும் கூட என் தலைவருக்கு மாறு செய்தால் அவளை தூக்கி வீசுவேன். அந்த நம்பிக்கையோடு வாழுகிற எனக்கு இவ்வளவு அப்பட்டமான இணை வைப்பை, இவ்வளவு அப்பட்டமான விதத்தை, உங்களை மார்க்கத்தில் இருந்து வெளியேற்றுகிற காரியத்தை இந்த மார்க்கத்தின் பெயரால் அந்நிய கலாச்சாரங்களின் அத்தனை வடிவங்களோடும் அவர்களுடைய சமய பண்பாடுகளோடும் நீங்கள் செய்து கொண்டு இந்த மார்க்கத்தின் தனித்துவத்தையும் இதனுடைய அடையாளத்தையும் இல்லாமல் செய்துவிட்டு பாரம்பரியம் பேசுகிறீர்களே. பாரம்பரியம் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், தெரிந்து கொள்ளுங்கள். பாரம்பரியம் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், தெரிந்து கொள்ளுங்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மார்க்கம் தெளிவானது. என் ஈமானிய உறவுகளே, இந்த மார்க்கம் தெளிவானது. இந்த மார்க்கத்தில் இல்லாத விஷயங்கள் புகுத்தப்படுகிற பொழுது அதை நாம் எதிர்ப்பதும் அதை இல்லை என்று சொல்வதும் எங்களால் செய்ய முடியாது என்கிறதுக்காக அல்ல. நான் தெளிவாக சொன்னேன், இந்த மார்க்கத்தில் இந்த கபறுகள் கட்டப்பட வேண்டும், நல்லடியார்கள் கொண்டாடப்பட வேண்டும் என்கிற நிர்பந்தமும் அது மார்க்க சட்டமுமாக இருந்திருந்தால் அதில் பெருவிழா எடுப்பவர்களாக நாங்கள் இருந்திருப்போம். அதை மிக பெரும் கோலாகல தினமாக கொண்டாடுபவர்களாக நாங்கள் இருந்திருப்போம். நாங்கள் மறுப்பது எங்களால் இயலாது என்பதற்காக அல்ல. எங்களிடத்தில் இருப்பதை கொண்டு இந்த மார்க்கத்தை சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் நாங்கள். எங்களிடத்தில் இருப்பதை கொண்டு இந்த மார்க்கத்தை சொல்லிக் கொண்டிருப்பவர்கள். சிலர்கள் சொல்லுவார்கள், வெளிநாட்டு காசுகளுக்கு அடிமைப்பட்டு இவர்கள் இந்த குழப்பத்தை நாட்டிலே உருவாக்குகிறார்கள். என் இனிய ஈமானிய சகோதரர்களே, தெளிவாக சொல்லுகிறோம், என் ஈமானிய உறவுகளே, இந்த மார்க்கத்தை சொல்வதற்கு யாருக்கும் காசு வரலாம், வராமல் விடலாம், அது வேறு விஷயம். அந்த தலைப்புக்குள் நான் போகவில்லை. ஆனால் நாங்கள் தெளிவாக சொல்லுகிறோம், இந்த சிந்தனையில், இந்த கொள்கையில் அல்லாஹ்வையும் அல்லாஹுடைய தூதரையும் உண்மைக்குண்மையாக நேசித்து அவர்கள் கொண்டு வந்த அந்த மார்க்கம் தான் தூய்மையான மார்க்கம் என்று நம்புகிற ஒவ்வொரு ஈமானிய சகோதரனுடைய சாட்சியாக, அவர்களுடைய உள்ளத்தின் சாட்சியாக நான் சொல்லுகிறேன், நிச்சயமாக சத்தியமாக வல்லாஹி சும்ம வல்லாஹி சும்ம வல்லாஹி இந்த கொள்கையில், இந்த சிந்தனையில், இந்த சித்தாந்தத்தில் நாங்கள் உறுதியாக இருந்து எங்களுடைய செல்வங்கள் எல்லாம் பறிக்கப்பட்டு, எங்களுடைய உடைமைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு, எங்களுடைய உயிர் மட்டும்தான் மிச்சம் இருக்கிற நிலையில் இருந்தாலும் கடைசி மூச்சு வரைக்கும் அல்லாஹ்வையும் அல்லாஹுடைய தூதரையும் இந்த பூமியில் நாங்கள் சொல்லிக் கொண்டே இருப்போம். யார் எதிர்த்தாலும், யார் தடுத்தாலும், யார் தந்தாலும், யார் தராவிட்டாலும் இது அல்லாஹுக்காக நாங்கள் பேசுகிற வார்த்தைகள். அதை பேசிக்கொண்டுதான் இருப்போம். இது வெளிநாட்டு காசுகளுக்கு அடிமைப்படுகிற ஒரு சிந்தனை அல்ல. இந்த சிந்தனை அவர்கள் சொல்வதில் நல்லது இருக்கிறது என்பதற்காக எடுத்துக்கொள்கிறோம். அவர்களும் இன்னும் தெளிவாக சொல்ல போனால் இந்த மார்க்கத்திற்கு முரணாக எங்களுக்கு கோடி கோடியாக கொட்டி தந்து பிரச்சாரம் செய்யுங்கள் என்று சொல்லி அவர்கள் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் மாற்றமாக பேசுமாறு எங்களிடத்தில் சொன்னால், அல்லாஹுடைய தீன் இல்லாத விஷயங்களை பிரச்சாரம் செய்யுங்கள் என்று சொன்னால், அல்லாஹுடைய மார்க்கம் தடுக்கிற காரியங்களை, புதிதாக உருவாக்கப்பட்ட புதுமைகளை இந்த மார்க்கத்தின் பேரால் சமுதாயத்தில் எட்டி வையுங்கள் என்று சொன்னால், அந்த கோடிகளை காலால் எட்டி உதைத்துவிட்டு இந்த மார்க்கத்தின் தூய்மையை பாதுகாப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அவற்றையெல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு இந்த மார்க்கத்தின் தூய்மையை பாதுகாப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். எனவே அன்புக்குரிய ஈமானிய சகோதரர்களே, தெளிவாக இருந்து கொள்ளுங்கள். இந்த மார்க்கத்தில் நிறைய விஷயங்கள் இன்று இபாதத்துகளின் பெயரால், வணக்க வழிபாடுகளின் பெயரால் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கின்றன.